தீவாகர் மாளிகைக்கு திரும்பினார். அவரின் மனதில் ஒரு தியரி உருவாகி கொண்டிருந்தது. அவர் நேராக பட்லர் சர்மாவை எதிர்கொண்டார். உன் காலணிகள் இவ்வளவு சுத்தமாக இருக்க காரணம் என்ன? நேற்று இரவின் விபரங்களை மறைக்கிறாயா என்று தீவாகர் தன் கூர்மையான குரலில் கேட்டார். சர்மா தொடக்கத்தில் தடுமாறினார். ஆனால் தீவாகரின் கேள்விகள் எஃபகை போல கடினமானது. இறுதியில் சர்மா உடைந்து சொன்னார், அந்த இரவு சார், நான் ஒருவரை கண்டேன். தீவாகர் நிதானமாக கேட்டார், யார் அது? திருடனா? சர்மாவின் குரல் நடுங்கியது. இல்லை சார், அது யாரும் அல்ல. அது திருமதி சிங், ரோஹனின் சித்தி. அவள் ரோஹனின் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளின் கையில் பெரிய ஒரு துகில் மடித்தபடி எடுத்துச் சென்றாள். நான் பயந்தேன் சார், வேலை போய்விடுமோ என்று. அதனால்தான் இதுவரை சொல்லவில்லை. தீவாகரின் பார்வை இப்போது தீவிரமானது. மறைந்திருக்கும் உண்மை வெளிச்சத்துக்கு தயாராகிறது என்றார் அவர் மெதுவாக.